அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியினுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கலஸ்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என கிரகநிலையெல்லாம் இருக்குது. அடுத்தது கிரக மாற்றம் 1/5/2024 அன்று குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 7/5/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். அடுத்தது சிம்மராசியுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, நட்புக்கு முதலிடம் கொடுத்து காரியங்களை செய்யக்கூடிய திறமையுடைய சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களிடம் உள்ள திறமை அதிகரிக்கும். விருப்பமானவங்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க. மன துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோவப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறது நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். குடும்பாதிபதி புதன் சஞ்சாரத்தினால கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. பெண்களுக்கு மனதில் இருந்த பயன் நீங்கி துணிவு உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கலைஞர்களுக்கு தங்குதடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம். புகழ் பாராட்டு சேரும். நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் சேரும். அரசியலில் உள்ளவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மை தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நல்லா நடந்து முடியும். கையிருப்பு கூடும். மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நன்மை தரும். அடுத்தவங்களுக்கு ஆதரவாக செயல்படும் போது கவனம் தேவை. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மகம். இந்த மாதம் சுறுசுறுப்பு குறையும். யோகா செய்வதால் அந்த குறைபாடு நீங்கும். மனநிலை சீராக இருக்கும். மக்கள் நலம் சிறப்பாக இருக்கும். பெற்றோர் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும். கலைத்துறையினர் சிறப்பு பெறுவாங்க. குறிப்பாக நட்சத்திரங்கள், சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு புகழ் ஓங்கும். டிவி போன்றவைகளில் மக்கள் தொடர்பு கொண்டிருப்பவர்கள் சிறப்பான பாராட்டை பெறுவாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பூரம். இந்த மாதம் வெளிநாட்டு பயணங்கள் ஆதாயம் தரும். ஓரிரு பெரியவர்கள் எதிர்பாராத வகையில் சன்மானம் வழங்குவாங்க. மருத்துவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஏற்ற காலகட்டம் இது. புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். பொருளாதார சூழ்நிலைகள் செழிப்பாக மாறும். ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவிகள் செய்தால் இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தரம் 1ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் ஆற்றலும் ஐஸ்வர்யம் கூடும். துணிவும் தன்னம்பிக்கை உள்ளவங்க உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பாங்க. அதன் மூலம் சாதனைகள் துணிந்து செய்வீங்க. மாணவர்களுக்கு உற்சாகமான நாள். வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். ஊதிய உயர்வுடன் கூடிய பணிமாற்றம் உண்டு. வெளிநாட்டில் பணிபுரியும் அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் உண்டு. வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, விநாயக பெருமானை அருகமுள்ளால் அர்ச்சனை செய்து வழிபடுவது தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கும். செல்வம் சேரும். சந்திராசிரம தினங்கள் 5, 6. அதிர்ஷ்டமான தினங்கள் 26, 27. இதுவரைக்கும் நாம் பார்த்தது மே மாத ராசி பலன்களில் சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.